ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறேன், கேளுங்கள். இன்றைக்கு எல்லாருமே இயேசு இறுதியாக எருசலேமில் பவனி வந்த அந்த வெற்றியின் பயணத்தை பற்றி எல்லாரும் பேசுவார்கள். குருத்தோலை ஞாயிறு என்று அழைப்பார்கள். இன்றைக்கு அந்த காரியத்தை பற்றியே நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-11 ஆகிய வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-38 ஆகிய வசனங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12-19 ஆகிய வசனங்களில 4 காஸ்பல்ல இந்த இயேசு வெற்றி பவனியாய் வந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தீர்க்க தரிசனமாக சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல இயேசு கழுத மேல பவனி வருகிறதை, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 1-11 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே அவர் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வருகிறார். எருசலேமுக்கு போவதற்கு முன்பதாக இந்த பெத்பகே என்ற கிராமம் இருக்கிறதாம். இதன் வழியாகத்தான் எருசலேமுக்கு போக வேண்டுமா. வருஷந்தோறும் எருசலேமில் நடக்கிற பண்டிகைக்கு எல்லா யூத மக்கள் எல்லாம் வருவார்களாம். ஒரு வாரம் அங்க இருப்பார்களாம். சரித்திர பின்னணியின்படி அவர்கள் ஒசனா, தாவீது குமாருக்கு ஒசனா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாம். இயேசு எத்தனையோ தடவை எருசலேமுக்கு வந்திருக்கிறார். அந்த தடவை வரும்போது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி வெற்றி பயணமாய் காணப்படுகிறது. அவர் வருகிற காரியத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த இயேசு சொல்லுகிறார், 2 சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கட்டி இருக்கிற ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிறார். அதாவது இந்த காலகட்டத்துல அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு சபை விசுவாசிகளுடைய ஊழி என்ன தெரியுமா? அநேக மக்கள் பலவிதமான கட்டுகள்ல கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த கட்டு என்ற வார்த்தைக்கு தடைகளை குறிக்கும். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பாவம் ஒரு தடை, அவங்களுடைய துன்மார்க்க செயல் ஒரு தடை, இதெல்லாம் காணப்படுகிறது. கட்டி என்று சொன்னால் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறாங்க, பாரம்பரியத்தால கட்டப்பட்டிருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, வியாதியினால கட்டப்பட்டிருக்கிறாங்க, பிசாசுடைய தொந்தரவால கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவருடைய கட்டெல்லாம் அவிழ்க்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், சீஷர்களா இருக்கிறோம். கட்டை அவிழ்த்து ஆண்டவர் கிட்ட கொண்டு வர வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-17 வரை பார்த்தீங்கன்னா, அங்க ஜெப ஆலயத்துல எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனி 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறார். இயேசு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவளுடைய நிமிர முடியாத கூனி அவள் நிமிர்ந்து பார்க்கிறாள். அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பலவீனப்படுத்தும் ஆவி அவளை விட்டு நீங்கின உடனே அவளுக்குள்ள எல்லா பலவீனம் சரியாயிடுச்சு. இன்றைக்கு உங்க சரத்துல கூட சில பலவீனப்படுத்தும் ஆவி நிமித்தம் கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எத்தனை வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருவழி சந்திகளில் கட்டியிருந்த அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வார்கள் என்கிறார். அதாவது என்னன்னா, இங்கிட்டு போவா அங்கிட்டு போவா, இது ஒரு கட்டுதான். ஆண்டவர் நமக்கு முன்பதாக நல்ல வழி வச்சிருக்கிறார், கெட்ட வழி வச்சிருக்கிறார். எந்த வழி புரியுமோ அந்த வழியை பார்த்து போக வேண்டியதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தா ஜீவ வழியில் இருக்கிறோம், ஜீவ வழிக்கு நேராய் நம்ம செல்லலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால், இயேசுவினிடத்தில் கழுதையை கொண்டு வராங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. இந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. இயேசு அதற்கு மேல ஏறுகிறார். வழியில முன்னெடுப்பாரும் பின்னெடுப்பாரும் தாவீது குமாருக்கு ஒசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த கழுதை குட்டி மேல வருகிறவர் யார் தெரியுமா? சொல்லப்படுகிறது, அவர் சாந்தம் உள்ளவர்,
மத்திய எழுதின சுவிசேஷம் 21 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சாந்தம் உள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் சாந்தமாய் இருக்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு பயணிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி சாந்த குணம் நமக்கு தேவை. ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சைக்கு வந்தாச்சு, ஆண்டவருக்குள்ள இருக்கிற சொல்றோம், சாந்தம் இல்லை. மோசையினுடைய வாழ்க்கையில அவன் எங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். கர்த்தரே சொல்றார். மார்க் சுவிசேஷம் 11:9-11 வாசித்து பார்த்தால் அங்கே தாவீதின் குமாரனுக்கு ஒசரா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்றனர். ஏன் ஒசரா சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னார், வழக்கமா கூடும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்களாம். மேசியா வரப்போகிறா எதிர்பார்ப்பாங்களாம். ஆனா அந்த டைம் உண்மையாகவே மேசியா வருகிறார். இன்றொன்று எதற்கு ஜனங்கள் கூடினார்கள் சொன்னால், அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் லாசருவை, மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் அங்க எங்கும் பரவிச்சு. எருசலேம் வரை அங்க பிரபலியமானதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வார சொல்லி எல்லாரும் பார்க்கறதுக்கு கூடாங்களாம். அன்பினுடைய உச்சக்கட்டத்துல குருத்தோலை பிடித்து தாவீது குமாரனுக்கு ஒசனா என்று சொன்னாங்களாம். அந்த ஒசனா என்ற வார்த்தைக்கு 3 வார்த்தையை சொல்றாங்க. முதலாவது, எங்களை ரட்சியும். 2வது, எங்களுக்கு உதவி செய்யும். 3வது, எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றும். ஒசனா என்றால் இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் என்று சொல்றாங்க. பரிசேயர் அங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க, எல்லாரும் இயேசுவை பின்பற்றி போறாங்களே என்று சொல்லி. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், இயேசுவை பின்பற்றக்கூடிய காலங்கள் வந்துட்டு. இந்த கடைசி காலகட்டத்துல எங்கு பார்த்தாலும் இந்த உலகமே இயேசுவுக்கு பின்பதாக வரப்போகிறது. அப்படி என்றால் ஒரு காலத்துல நாம் யாருக்கும் உதவாதவர்களாய், புரோஜனற்றவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மளை அபிஷேகித்து இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கத்தக்க ஊழியத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்ய வேண்டும். ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். அநேக ஜனங்கள் அந்த கல்வாரி பேழைக்குள் வர வேண்டும். எனவே கர்த்தர் இப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் தரும்படியாக தொடர்ந்து ஆண்டவரை நாம் புகழ்கிறவர்களாய், நம்ம மூலமாய் அநேகர் விடுதலை பெறுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளைக்கை வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்களுக்காக இவ்வளவு கஷ்டங்கள் பாடுகளை பட்டிருக்கிறேன். எருசலேம் பவனி வரும்போது அநேகருமை புகழ்ந்தார்கள். ஆண்டவர்களே, ஆண்டவரை தொடர்ந்து நாங்களும் உடைய சேவையை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.